வாடா இலங்கை ஆண்டவனே, இங்கிலாந்து இளவரசனே. தம்பி பேர் என்ன? நாச்சிமுத்துங்க. ஓம் பேரை யாரா கேட்டா? பேச்சுமுத்து பேர் கிடைக்க சொல்லு. பேச்சுமுத்தா? பேச்சுமுத்து பேராசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். வந்து ஒரு சீட்டடு ராஜா. வா. கேட்ட திறந்து விட்டு கிளி வெளியே வரும். சோறு தான் திங்கிற நீ. திறந்து விடு. திறக்கிறேன். வா. பேச்சுமுத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். வா. வெளியே வந்து ஒரு சீட்டடு ராஜா. டேய், ஏன்டா வாயிலாக்கி போட்டு உயிரை வாங்குறீங்க? இந்த கிராமம்ல நமக்கு தேவையில்லை. வாங்கலாம் போகலாமா? அட சும்மா இருப்பா. ஏற்கனவே சாம கூட இங்க வாயில விழுந்துதான் ஊர் பூரா அவனை பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பரிகாரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எது எனக்கு பைத்தியமா? எவன்டா சொன்னவன்? டேய், ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கடா உனக்கு பைத்தியம்னு. பாத்து முடிக்கிறது வரைக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. அண்ணே நீ பாருங்க. தம்பிகளை நல்லா கேட்டுங்க. மதுரை வீரசாமி அருவாளோட வந்திருக்கு. தம்பி பேச்சுமுத்து ஜாதகத்துல அருவா தோஷம் இருக்கு. டேய், சரியா தாண்டா வந்திருக்கு. இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாளை திருடி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால 2 அடி உயரத்துல அருவாளை அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழியை அறுத்து அந்த கோழியை அறுத்த அருவாளை 11 நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலையை சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும். அட பாவிகளா, நம்ம அப்பன் தாத்தெல்லாம் பெரிய கலாணி பிளாவில் இருந்திருக்காங்க. சாமியோட அருவாளை திருடி இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு. டே அப்பா, சுவாமியே, எங்க அப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட களவாண்டதுக்கு என் கைய பழி வாங்கிறாதப்பா. ஒட்டப்பிள்ளை சமாச்சாரமாச்சே, சமாதானமா போயிடலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கான். எதை சொல்றது, எப்படி பேசுறது? நீதான் கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா, என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணுப்பா. அப்பனே என்ன பண்ற? எல்லாருக்கும் திஷ்டி கழிச்சண்டா. அங்க பாரு, அறுவலை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஏன்பா பேச்சு கரெக்டா வெட்டு இல்ல? டேய், இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்ல தலை வர முண்டை வரவன நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறடா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாத்திக்கடா. என் கையளவு உடம்பில்ல அவனுக்கு என்ன வெட்டுவானா? பில்லி சூனிய சமாச்சாரம் மாதிரி தெரியுதுனே. யோ, அவன் பைத்தியக்காரன். சுத்தியும் 4 பேர் இருக்கான். செஞ்சாலும் செய்வான். ஓடி போயிருவா. டேய், எறால தவா. இதே மாதிரியே வெட்டுங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழம்பு வச்சீங்கன்னா 2 துண்டை பண்ணி வீட்டுக்கு கொடுத்துடுங்க. அம்மாவாசைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும் அத்தா. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என்னடி, ஒண்ணும் இல்லையா? இதெல்லாம் என் பேர பிள்ளைகளுக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன்ல. இத பத்தியா? காசு மாலை. பேரனா பிறந்தா பழனி கோவில்ல இருக்கிற அந்த முருகனுக்கு இத சாத்துறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். பேத்தியா பிறந்தான்னு வச்சுக்க, சமயபுரத்தாளுக்கு இந்த வைரமாலையை கொண்டு போய் சாத்திர போறேன். அப்படி 2மா பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கும் சமயபுரத்தா கோயிலுக்கு நடந்தே என் காலத்தை கழிச்சிருவேன் தாய். ஆத்தா, என்னப்பா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆத்தா. சரி மாணிக்கம். ஆத்தா, ராட்சிய கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வாப்பா. சரிதா. போயிட்டு வா ராஜா, போயிட்டு வா. ஐயா, என் நிலைமை இதுதான். பழச நினைச்சிட்டு என் வீட்டுக்காரர் என்ன தொட மாட்டேங்கிறாரு. ஆனா நான் எப்ப வாந்தி எடுப்பேன், வாயும் வயிறும் ஆவேன்னு எங்க அத்தை கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க. தப்பா நினைக்காம இதை என் காணிக்கைய எடுத்துக்கிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கணும்னு எங்க அத்தை கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லுங்க.
அப்படி நீங்க சொன்னீங்கன்னா 1 வருஷத்துக்கு அவங்க இந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விதி விட்ட வழி நான் வாழ்ந்துக்குவேன். இதுவரைக்கும் இந்த ஜோசியர் சுந்தரலிங்கம் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை. உன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பொய்ய சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா இன்னும் 3 மாசத்துல எண்ணி 90 நாள்ல உன் புருஷன் உன் காலடியே சரணம்னு வந்து விழுந்துற போறான். சரணப்படாத, சஞ்சலப்படாத, சந்தோஷமா இரு. உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும். எங்க தாய் போன? வீட்டுக்கு தாங்க ஐயா. கோயிலுக்கு போறவனு சொன்னே தாயே. இந்த பாருமா, எந்த காரணத்தை கொண்டு நீயும் ஐயாவும் சேர்ந்து வாழலைங்கிறது ஆத்தாவுக்கு தெரிய வேண்டாம். நான் எத்தனை நாளைக்கு இங்க ஐயா மறைக்க முடியும்? மிஞ்சி போனா 1 மாசம் 1.5 மாசம் தான் தாக்கி. அதுக்கப்புறம் ஆத்தா இருக்க மாட்டாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, யாருக்குமே கடகத்தினே துரோகம் நினைக்காத ஆத்தாவுக்கு ஆண்டவன் இப்படி துரோகம் பண்ணிட்டாமா. ஆத்தாவுக்கு தைக்க முடியாத வியாதி வந்து ரொம்ப முத்தி போச்சு. உசுரோட இருக்கிறதே கொஞ்ச நாளைக்குத்தான்னு டாக்டர் சொல்லிவிட்டாரு. அந்த கொஞ்ச நாளைக்காவது ஆத்தா சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேம்மா. நான் பிறந்ததுல இருந்து எந்த உறவையும் பார்க்காதவன் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிறகு அத்தனை உறவையும் உங்க உருவத்துலதான் பார்த்தேன். உங்களுக்கு ஆயுசு இப்படி நான் எழுதியிருந்தா நான் பிறந்ததுல என்ன தப்பாவும் பண்ண. என்னம்மா ஆச்சு? பையம்மா என்னடா? என்னாச்சு? என்னம்மா ஏன் வாந்தி எடுக்கிற? அதுவா தெரியலையே. உசுரோட இருக்கிறதே கொஞ்ச நாளைக்கு டாக்டர் சொல்லிவிட்டாரு. அந்த கொஞ்ச நாளைக்காவது ஆத்தா சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேம்மா. அடிப்படி டபுள போய் மருத்துவ வச்சு கூட்டா போ. மடி அதுவா